நருட்டோ ஷிப்புடன்ல 209வது எபிசோடு இது. ஸ்டார்ட்டிங்கில் சாஸ்கே கேட்குறான், உங்கள் ரைட் ஹேண்டில் எப்படி இத்தனை ஷெரிங்கான் வந்ததுன்னு. அதுக்கு டான்ஸோ சொல்கிறான், அது ஒரு பெரிய கதை, அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ சொல்கிற போகிறது எப்படி எனக்கு கோவப்படுத்தும், நான் உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சாஸ்கே சொல்கிறான். இப்போ நான் உன்னை கொல்ல தான்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு அப்படின்னு சாஸ்கே சொல்கிறான். இட்டாச்சியை வச்சு நீங்கள் எங்கள் கிளானை கொண்டது நீ தானா, நீங்கள் தான் பிளான் போட்டு பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டான்ஸோ எதுவுமே பதில் சொல்லாமல் டக்குன்னு ஏதோ கையில் ஒரு ஜுஸ்ஸு போட்டு மின்னல் வேகத்தில் சாஸ்கே அடிக்க வரான். சாஸ்கே அடிக்கும் போது டக்குன்னு சுசானோ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. டான்ஸோ கேட்குறான், ஓ இதுதான் சுசானோவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். டான்ஸோவை போட்டு நசுக்கிறான் சாஸ்கே அந்த சுசானோ வச்சு. மேலேருந்து ஒப்பிட்டோ, ஓ சாஸ்கேயோட பவர் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு மேலே உட்காந்து ஒப்பிட்டோ பார்த்துட்டு இருப்பான் எல்லாத்தையும். அவன் விடவே மாட்டான், சாஸ்கே போட்டு நசுக்கிட்டே இருப்பான். நான் திரும்பியும் கேட்குறேன், சாக்ரிஃபைஸ் பண்ணது ஊருக்காக இட்டாச்சி, நீங்களாம் சொல்லித்தானா, நீங்கள் சொல்லித்தானான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். யார்ரா அந்த இட்டாச்சி இப்படி இருக்கான் அப்படின்னு டான்ஸோ சொல்லுவான். அவனை மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இட்டாச்சி இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னான்னு என்னால் நம்ப முடியல, ஆனால் அவன் சரியான ஆளுபா அப்படின்னு சொல்கிறான் டான்ஸோ. டக்குன்னு சாஸ்கே யோசிச்சு பார்க்குறான், இட்டாச்சி சொன்னது ஓபிட்ட சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். நீ தான் என்னோட மெயின் ரைவல் அப்படின்னு இட்டாச்சி சின்ன வயசில் சொல்லியிருப்பான் சாஸ்கே கிட்ட. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ தான்டா பெரியவனா, என்னை சண்டை போட வரணும் என் கூட, அப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கே. இட்டாச்சிங்க, இட்டாச்சி செத்தது உனக்காக தான், அவன் வேணுமிட்டுனே தான் உன் கையால் செத்தான், அதனால தான் அவனுக்கு பவர்ஃபுல்லான பவர்ஸ் எல்லாம் அவனுக்கு வரணும், யூனிக்யூ பவர்ஸ் எல்லாம் வரணும்னு அவனே அவனோட போயிட்டான். அவன் சாகும் போது எப்படி செத்தான் பார்த்தல, அவன் உச்சியாக்கானே உன் கையில் தான் வச்சிருக்கான், நீ தான் காப்பாற்றணும்னு அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும். சாஸ்கே டென்ஷன் ஆகிட்டான் பட்டுன்னு, நீ சொல்கிறியா இல்லையா இப்போ அப்படின்னு. அப்போ டான்ஸை பார்த்து, இந்த மாதிரிலாம் இட்டாச்சி சொல்லியிருக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லுவான். டென்ஷன் ஆகிட்டான் சாஸ்கே. டக்கு இட்டாச்சியை பற்றி எதனா பேசுனேன் உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சுசானோட பவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே. டக்குன்னு சுசானோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறான் சாஸ்கே. அவனோட சுசானோ பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே இருக்க போக போக ஃபுல் ஃபார்மில் வந்துடும் போல விட்டா அப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க. கரீன் அப்படியே யோசிக்கிறேன், என்னடா இது பவர் இப்படி இருக்குது அப்படின்னு. அவன் சொல்கிறான், டான்ஸோ செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி தான், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஃபவுண்டேஷனில் நிறைய பேர் அப்படி தான் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இட்டாச்சி என்னமோ நினச்சேன், ஆனால் நீ இப்படி இருக்க, அவன் அப்படி இருக்கான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு டான்ஸோ சொல்லிகிட்டு இருப்பான். இட்டாச்சி ஒரு துரோகி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம இட்டாச்சியை பற்றி கேவலமாக பேசினே இருந்தோன்னே சாஸ்கே டென்ஷன் ஆகிட்டான். டக்குன்னு அவன் சாவையாச்சிட்டான், நசுக்கி போட்டான் அப்படியே. டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிறான். இவன் அப்புறம் பின்னாடி வந்து சாஸ்கே யோசிக்கிறான். டக்குன்னு கத்தி எடுத்து முதல்ல குத்த பார்த்தா சுசானை தடுத்துச்சு. டக்குன்னு கரீத் முழிக்கிறான், இங்கே என்னதானா நடக்குது, அவன் வந்து கத்தி உடைக்கிறான், இவன் திடீர்னு பின்னாடி வந்து நிற்கிறான், என்ன நடக்குது, இவனை சாவாச்சது என்ன, நான் தான் பார்த்தேன் நேரில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா கரீன். அவனோட சுசானை பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே இருக்க போக போக ஃபுல் ஃபார்மில் வந்துடும் போல விட்டா அப்படி பேசி அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறான் சாஸ்கே. டக்குன்னு வேற ஒருத்தருக்கு போயிட்டான் டான்ஸோ. டக்குன்னு கரீன் யோசிக்கிறான், எங்கடா இவன் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. கரீனுக்கு சக்கர பவர் ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கும். இவன் யோசிக்கிறா, இவன் எந்த சக்கர பவரும் யூஸ் பண்ணல, அப்போ இப்படி டெலிபோர்ட் ஆகிறான். சாஸ்கேக்குள்ளேருந்து ஏதோ ரேஸ் மாதிரி வருது, அவன்கிட்ட சக்கரா இல்லை அவ்வளோவா, எப்படி தான் நடக்குது யோசிச்சுட்டு இருக்கா கரீன். ஒன்றுமே புரியல கரீனுக்கு. அவன் போட்டு அடிக்கிறான் இதை வச்சு, சுசனை வச்சு அடிச்சிட்டே இருக்கான் சாஸ்கே. அவன் தப்பிச்சு போடுறான். டக்குன்னு பார்த்தா அமத்தராசு போட்டு விட்டான். அமுத்ரா போஸ் அவனை சாவச்சிட்டான், திருப்பியும் எரிச்சே போட்டான். அங்கேருந்து டோபி ஹாயாக உட்காந்து பார்த்துன்னு இருக்கான் எல்லாத்தையும். டக்குன்னு பார்த்தா திருப்பியும் பின்னாடி வந்து நிற்கிறான் டான்ஸோ. கரீனுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு பின்னாடி இருக்கான்னா வேக்யூம் ஸ்டைலில் விட்டுட்டே இருக்கான். டக்குன்னு சாஸ்கே பறந்து போகிறான். கீழே அப்படியே உள்ள போகிறான் சாஸ்கே. டக்குன்னு பார்த்தா ஒரு சம்மனிங் ஜிட்ஸு போட்டு ஒரு பறவை மேலே உட்காந்துருக்கான். டக்குன்னு டோபி முழிக்கிறான், இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்ட்டு. டக்குன்னு டான்ஸோ சொல்கிறான், நீ இட்டாச்சியோட பிரதர் நிரூபிச்சிட்டடா. டக்குன்னு அமர்த்தரசு போடுற அதுலேயே புரிஞ்சிச்சு நீ யாருன்னு. கரீன் அங்கேருந்து நோட் பண்ணுறான். இன்னும் இவன் கையை ரைட் ஹேண்டை நோட் பண்ணுற போது ஒரு கண்ணை மூடிட்டே இருக்குது அவன் கையில். இவன் சொல்கிறான், இட்டாச்சியோட ஜுட்ஸு எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டியாடா அப்படின்னு சாஸ்கேயை பார்த்து டான்ஸோ கேட்குறான். அதுக்கு சாஸ்கே சொல்கிறான், நீ அவனை பற்றி பேச தகுதியே இல்லை, நீலாம் பேசவே கூடாது அப்படின்றான். உன்னோட ஃபுல் நோக்கம் இட்டாச்சியோட டெத்து இல்லை, நீ வந்து வேறு எதுக்கோ பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் நீ ஊர் அழிக்க தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியுது அப்படின்னு பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான் டான்ஸோ. சாஸ்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். நீலாம் உச்சியாவை பற்றி பேசவே கூடாதுடா. டக்குன்னு பறவை மேலேருந்து ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணிக்கிட்ட வின்ஸ்டைல் வேக்யூம் பிளாஸ்ட்டை போட்டான் டான்ஸோ. டக்குன்னு அவன் குச்சி எகிரி வரான் கிட்ட டான்ஸோ கிட்ட. டான்ஸோ கையை வெட்டி போட்டான் அப்படியே இவன் சாஸ்கே. வேக்யூம் சுரிக்கன்னா வந்து அடிக்குது. டக்குன்னு சாஸ்கே எல்லாத்தையும் போட்டு வெட்டி வச்சுட்டு டக்குன்னு அவன் கிட்ட போயிட்டான். அவன் கிட்ட போய் டக்குன்னு சாஸ்கேயோட கழுத்தை பிடிச்சிட்டான். அங்கே ஒரு சுரிக்கன் வந்து டான்ஸோ கையை வெட்டிடுச்சு.
நீ எத்தனை வாட்டி கண்ணாலும் அது யூஸ்லெஸ், என்னால் உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு டான்ஸோ சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு சாஸ்கே சைலண்ட்டாக இருக்கா. சைலண்ட்டாக இருந்து ஜென்ஜூஸ் ஏதோ ஜெட்ஸு போட்டு விட்டான். டக்குன்னு பார்த்தா அவன் உடம்புலேருந்து க்ரோஸாக வருது. இந்த காக்காவாக வந்துட்டுருக்கு. டக்குன்னு டான்ஸோவை பார்க்குறான். காக்கானால அங்கே யாரும் எல்லாருக்கும் தெரியும் இட்டாச்சி தானே. டக்குன்னு அந்த ஃபார்மேஷன் பின்னாடி போய் இட்டாச்சியை வந்து நிற்கிறான். என்னடா நடக்குது இங்கேன்ட்டு டான்ஸை பார்த்து பயந்துட்டான். வெயிட் ஃபார் பார்ட் 2. அடுத்த வீடியோவில் தான் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் வருது. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. என்ஜிடி ஹப். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோலாம் போட.